வெல்கம் டு அவர் சேனல். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தரமணி சென்னையில் வந்திருக்கக்கூடிய பெர்மனன்ட் போஸ்ட் பற்றிய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நான் இதில் வீடியோவில் சொல்லிடுறேன், கவர் பண்ணிடுறேன். தென் என்ன பே ஸ்கேல் கொடுக்குறாங்க, இந்த நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்த டேட் பார்த்தீங்கன்னா 14/2/2026. பட் லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு இருக்கு 13/3/2026 வரைக்கும், மார்ச் 13 வரைக்குமே டைம் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவு அப்ளை பண்ணுங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். மொத்தம் டோட்டலாக வந்து 11 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எஸ்சி கேட்டகரிக்கு 3 இருக்குது, இன்க்ளூடிங் பிடபிள்யூடி1 அதுவும் சேர்ந்து வருது. இந்த ஆட்டிசம், இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்குரிய ஒரு போஸ்ட் இதிலே கவர் ஆகுது. தென் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட் இருக்குது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 1 வேக்கண்ட் இருக்குது. அன்ரிசர்வ்டுக்கு வந்து 5 இருக்குது, இன்க்ளூடிங் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஒன்று இதிலே சேருது. பே லெவல் வந்து ஓகே தான். பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ₹18,000 56,900 வரைக்கும் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்குரிய குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணால் போதுமானது. பாஸ்ட் ஸ்கூல் ஃபைனல் கிளாஸ் 10 கொடுத்துருக்காங்க. ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன், ஏன்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா ஒரு 1 இயர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எ கவர்மெண்ட் ஆர் குவாசி கவர்மெண்ட் ஆர் அட்டானமஸ் ஆர்கனைசேஷன், ப்ரிஃபரபிளி இன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனாக இருந்தால் பெட்டர். அப்பர் ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னா நாட் எக்ஸீடிங் 35 இயர்ஸ், அதாவது 35 வருஷத்துக்கு மேலே போகக்கூடாது. ஜாப் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது பார்த்தலாம். ஏன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு கொடுத்ததுனால இந்த ஜாபோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்கலாம். ஜென்ரல் கிளீன்னஸ் அண்ட் அப்கீப் ஆஃப் செக்ஷன் யூனிட் அது இருக்கணும், க்ளீனாக வச்சுருக்கணும். மெயின்டைனிங் ஃபிசிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். டெலிவரிங் டாக், அதாவது அவுட் சைட் த பில்டிங்க்கு வெளியில் போய் ஏதாவது டெலிவர் பண்ணணும்னு சொன்னாலும் கொடுக்கணும். அசிஸ்டிங் இன் ரொட்டீன் ஆஃபீஸ் ஒர்க்குனா தெரியும் உங்களுக்கு, ஏதாவது டிஸ்பேச் பண்ணுறது, ஃபோட்டோ காப்பிங், ஜெராக்ஸ் எடுக்க சொன்னால் ஜெராக்ஸ் எடுக்கணும், மெயில் பண்ணால் மெயிலிங் பண்ணணும், அதை லேட்டர் டாஸ்க் கொடுத்தாலும் பண்ணணும், அதை நான் கிளாரிக்கல் ஒர்க் கொடுத்தாலும் செய்யணும். அசிஸ்டிங் ரொட்டீன் ஆஃபீஸ் ஒர்க் அதே தான் கொடுத்துருக்காங்க. இதில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒர்க்கு கொஞ்சம் பார்க்க சொன்னால் பார்க்கணும். அசிஸ்டிங் எலக்ட்ரிஷியன், இப்போ எலக்ட்ரிக்கல் ஹெல்ப்பரு, அப்புறம் ஏசி மெக்கானிக் ஹெல்ப்பரு, கார்பெண்டர் ஒர்க்கு இதெல்லாமே கொஞ்சம் செய்ய சொன்னால் செய்யணும். க்ளீன்லெஸ் ஆஃப் ரூம்ஸ், டஸ்டிங் ஆஃப் ஃபர்னிச்சர் எக்ஸெட்ரா. மெயினாக வந்து ரூம்லாம் க்ளீனாக வச்சுருக்கணும். ஸ்வீப்பிங், மாப்பிங் இதெல்லாமும் செய்யணும். வாட்ச் அண்ட் வாட் டியூட்டிஸு, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ரூமை வந்து க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, இந்த ஒர்க்கெலாம் இருக்கணும். ஒர்க் ரிலேட்டட் டு ஹர் ஐடிஐ குவாலிஃபிகேஷன்ஸ், ஒருவேளை ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா அந்த ஒர்க் ரிலேட்டடாக எதாவது கொடுத்தாலும் செய்யணும். டிரைவிங் ஆஃப் வெஹிக்கல்ஸும் கொடுத்துருக்காங்க. இஃப் இன் பொசஷன் ஆஃப் எ வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அது பார்த்துக்கங்க. கார்டனிங் அண்ட் அப்கீப் ஆஃப் லான்ஸ், பார்க்ஸ், பாட்டட் பிளான்ஸ் இதுவும் உண்டு. எனி அதர் ஒர்க் அசைன் பை த சுப்பீரியர் அத்தாரிட்டி ஏதாவது ஒர்க் கொடுத்தாங்கன்னா செய்யணும். த ஃபாலோயிங் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட் வில் பி கண்டக்டட், அதாவது இந்த போஸ்டிங் வந்து பெர்மனன்ட் போஸ்டிங் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஸ்கில் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். டிரைவிங், 2 வீலரு, எல்எம்வி லைட் மோட்டார் வெஹிக்கிள் அது தெரிஞ்சிருக்கணும். எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரிக்கல் ஹெல்ப்பரு, அடுத்து பிளம்பர் ஒர்க், பிளம்பிங் ஹெல்ப்பரு, ஏசி மெக்கானிக்கு, கார்டனர், ஸ்வீப்பிங் அண்ட் மாப்பிங்கு, க்ளீனிங்கு, கார்டன், வெசல்ஸ், டேங்க், வாட்டர் சம், டாய்லெட்ஸ் எல்லாமே கார்பெண்ட்ரி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ், அதாவது ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஏதாவது 3 ஸ்கில் கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மே சூஸ் எனி 3 ஸ்கில் கேட்டகரிஸ் ஃப்ரம் த எபோவ் லிஸ்ட் பேஸ்ட் ஆன் தேர் ஓன் சாய்ஸ் வைல் அப்ளைங். உங்கள் சாய்ஸ் தான் இது, இதில் வந்து ஏதாவது 3 வந்து நீங்கள் கொடுக்கலாம். The skill test will be conducted only in the category selected by the candidate. இப்போ நீங்கள் எந்த 3 வந்து கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அவங்க ஸ்கில் டெஸ்ட் வச்சுக்குவாங்க. ஒவ்வொரு ஸ்கில் டெஸ்ட்டுக்குமே மேக்ஸிமம் வந்து 10 மார்க்ஸு. நீங்கள் ஆனால் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா மஸ்ட் ஸ்கோர் 5 மார்க்ஸ், மினிமம் ஒரு 5 மார்க்ஸ் வந்து 10க்கு வந்து எடுக்கணும். ஒவ்வொரு ஸ்கில்லையுமே சொல்கிறாங்க, ஏன்னா ஒவ்வொரு ஸ்கில்லுக்கும் 10 மார்க்ஸ் தான், ஒவ்வொன்றுத்தையும் 5 மார்க்ஸ் நீங்கள் வந்து எடுக்கணும் கரெக்டாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. However, upon selection, the candidate will be required to perform all the tasks mentioned above the skill test. அதை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது 3 நீங்கள் சூஸ் பண்ணி இப்போ கொடுக்கலாம் ஸ்கில் டெஸ்ட்டுக்காக, ஆனால் மற்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம், என்னெல்லாம் வச்சு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா 14/2/2026 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளை பண்ணணும். தென் ஹார்ட் காப்பியுமே அவங்களுக்கு வந்து அனுப்பணும், அவங்க கொடுக்கக்கூடிய அட்ரஸ்க்கு அனுப்பணும். உங்களுக்கு வெப்சைட் லிங்க் இங்கே இருக்குது, பார்த்துக்காங்க. இங்கே ப்ளூவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு போகலாம், இல்லைனா ஜஸ்ட்டு நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் இந்த லிங்க்கை, அப்படியே கூட நீங்கள் உள்ளே போய்க்கலாம்.
லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 13/3/2026. அதாவது மார்ச் 13 தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு. இதுவே வந்து ஹார்ட் காப்பி அனுப்பணும் இல்லையா? ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வெப்சைட்லயே அவைலபிளா இருக்கு. அந்த அப்ளிகேஷன ஃபில் பண்ணி நீங்க எந்த டேட்குள்ள அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23/3/2026க்குள்ள அனுப்பிடணும். 23/3/2026ல அவங்களுக்கு ரீச் ஆகணும். அப்ப நீங்க வந்து ஒரு 18 அது போலவே நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஹார்ட் காப்பியுமே. அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இந்த டேட்ல 5:30 பிஎம்க்கு அப்புறம் வந்துச்சுன்னா. ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கீழ குடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் படிக்க சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே உங்களுக்கு மெயில் வரும். இல்லன்னா வந்து நீங்க அந்த இன்ஸ்டிடியூட்டோட வெப்சைட்ல தான் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. The list of shortlisted and rejected candidates will be updated in the institute website only. ஏன்னா, இப்ப நீங்க வந்து அப்ளிகேஷன் அனுப்புனாலும், அதுல வந்து அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் அண்ட் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். இங்க போர்ட் லெட்டர்ல குடுத்துருக்காங்க பாருங்க. குவாலிஃபையிங் நேச்சர் அண்ட் ரிட்டன் டெஸ்ட். ஸ்கில் டெஸ்ட் முன்னாடியே குடுத்துருக்கோம் இல்லையா? அதான் 3 டெஸ்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலான்னு. அது பார்த்துக்கலாம். அப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஹால் டிக்கெட்ல டேட், வென்யூலாம் மென்ஷன் பண்ணி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எல்லாமே வெப்சைட்ல தான் வரும். நீங்க செக் பண்ணிக்கணும். ரிட்டன் டெஸ்ட் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, எய்தர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இல்லன்னா ஓஎம்ஆர் 2த்துல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். ஸ்கில் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் ஒன்லி இன் எனி 3 கேட்டகரிஸ் செலக்டட் பை த கேண்டிடேட். ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். இந்த 8 கேட்டகரில ஏதாவது 3 கேட்டகரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஒன்லி த கேண்டிடேட்ஸ் ஹூ பொசஸ் அ மினிமம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அதாவது 10th கண்டிப்பா பாஸ் ஆயிருக்கணும். அப்பதான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரூ. 300. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ஜெனரல், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஓபிசி கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் ரூ. 300. மத்தவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கிடையாது. எஸ்சி, எஸ்டி, பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, விமன், எக்ஸ் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ. இந்த ஃபில்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அவங்களுக்கு எப்போ ரீச் ஆகும்னா, அது ஃபர்ஸ்ட்டே சொல்லியாச்சு. இந்த அட்ரஸ் வேணா பார்த்துக்காங்க. இங்க இருக்கு. த டைரக்டர், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச், தரமணி, சென்னை 600113 தமிழ்நாடு, இந்தியா. ஆன் ஆர் பிஃபோர் 23/3/2026. அதுக்கப்புறம் அந்த என்வலப்ல மேலே இப்படி எழுதணும். என்னன்னா, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப். நீங்க எந்த போஸ்ட் அப்ளை பண்றீங்க? இப்போ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னா அத அங்க எழுதிக்கணும். ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் சப்மிட்டட், நோ ஃபர்தர் சேஞ்சஸ், அடிஷன்ஸ் வில் பி அலோவ்டு. அதில எல்லாம் என்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்ட்டா அனுப்பி விட்டணும். இதில மெயினா வந்து கேண்டிடேட் ஷுட் ஸ்கேன் their லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன். லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன் நீங்க எப்படி வச்சுக்கணும்? ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாக் ஆர் ப்ளூ இங்க்ல ஜஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டு பிரஸ் பண்ணிக்கணும். பிரஸ் பண்ணிட்டு அதையே நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். ஸ்கேன் காப்பியா. சேம் இதே போலவே நீங்க வந்து ஹார்ட் காப்பிலயுமே உங்களோட தம்ப் இம்ப்ரஷன் வைக்கணும். Candidate should scan and upload the following handwritten declaration on a white paper with blue or black ink. The declarationமே அங்க கரெக்ட்டா குடுக்கணும் நீங்க. I hereby declare that all the information submitted by me in the application form is correct, true and validன்னு நீங்க வந்து declaration குடுக்கணும். மினிமம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் இந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு எல்லாமே வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும். செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் முதல்ல அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்லயே குடுத்துருவாங்க அவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே. ஃபாரின் யூனிவர்சிட்டியில முடிச்சிருந்தாங்கன்னா, ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் குடுக்கணும் அப்படி குடுத்துருக்காங்க. கரண்ட்டா நீங்க வந்து எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி குடுக்கணும். எந்த இன்ஸ்டிடியூட் டெம்பரரியா, பெர்மனன்ட்டா எங்க ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்க வந்து என்ஓசி குடுக்கணும். ரிசர்வேஷன் பாலிசி இங்க ஃபாலோ பண்றோம். அதெல்லாம் குடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் மேலேயே இருக்கு. அது பார்த்துக்கலாம். அதுபோல பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு ரிசர்வேஷன் என்ன குடுத்துருக்காங்களோ, அதுவும் ஃபாலோ பண்றோம்னு குடுத்துருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீங்க குடுக்கணும். இப்ப நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அப்ளிகேஷன் போடும்போது கேட்குறாங்களோ, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு அந்த காப்பீஸ் அனுப்பணும். ஒரிஜினல்ல ஜெராக்ஸ் எடுத்து நீங்க வந்து உங்களோட சைன் அதில போட்டுருக்கணும். சர்டிஃபிகேட்ஸ், டிகிரி ஆர் ரெக்கார்ட் டு பி அட்டாச்ட் வித் த பிரிண்ட் அவுட் ஆஃப் த டியூலி ஃபில்ட் இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன் ஃபார்ம் இணைக்கும்போது அது கூடவே சேர்த்து நீங்க ஹார்ட் காப்பி அனுப்பிச்சு விடணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எதுவும் அனுப்ப வேணாம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணி தான் அப்ளிகேஷன்ஸ் அனுப்பணும். இல்லன்னா ரிஜெக்ட் பண்ணிருவோம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதேபோல உங்களுக்கு வந்து போஸ்டல் டிலே ஆகாத மாரி நீங்க அப்ளை பண்ணிடணும். என்னனாலும் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் சம்மந்தமா, இன்டர்வியூ சம்மந்தமா எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டிடியூட் அந்த வெப்சைட்ல தான் வரும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேக்கண்ட்க்கு வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு சில பெனிஃபிட்டும் இருக்கு. அத பத்தி கொஞ்சம் சொல்லிர்றேன். அதாவது த ரூல்ஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா வித் ரிகார்ட் டூ த பே அண்ட் அலவன்சஸ். அதாவது லீவ் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. பிஎஃப் ஸ்கீம் இருக்கு இல்லையா? அந்த ஸ்கீம் இருக்கு. இதெல்லாம் அப்ளிகபிள். அதனால வந்து உங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட் தான். அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்டேயிங்க்குமே அவங்க வந்து அரேஞ்ச் பண்றாங்க.
In the event of selection, it is mandatory for the candidate to occupy the eligible type of residential quarters. அதாவது அவங்களுக்கு உரிய எலிஜிபிலிட்டி குவார்ட்டர்ஸ் அங்க இருக்கு. என்ஐடிடிஆர் அந்த ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அங்கேயே வந்து நீங்க வந்து அக்காமடேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஒன்லி இன் கேஸ் ஆஃப் நான் அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஸ்டிடியூட் ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ், எம்ப்ளாயி ஷால் பி எலிஜிபிள் ஃபார் ஹெச்ஆர்ஏ. அவங்க வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் குடுத்துருவாங்க. அப்படி உங்களுக்கு வந்து குவார்ட்டர்ஸ் குடுக்க முடியலன்னா, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் குடுத்துருவாங்க. ஸோ நீங்க அந்த ஸ்கில் டெஸ்ட், அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட் இதெல்லாம் பாஸ் ஆனீங்கன்னா, இது ஒரு நல்ல சான்ஸ் தான். நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதிட்டுலாம் கொஞ்சம் ரிசல்ட் வர்றதுக்கு கம்மியா மார்க் வாங்குனவங்க அப்படிலாம் தெரியும் அப்படின்னா, நீங்க வந்து இதுக்கு தாராளமா ட்ரை பண்ணுங்க. கிட்டத்தட்ட அதே மாரி தான் இருக்கு ஜாப் நேச்சரு. அதுவும் சென்னையில இருக்கிறதுனால நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இம்மீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.